என்னோட எல்லா பிரச்சனைக்கும் உங்க அம்மா தான் காரணமா இருந்திருக்காங்க. அண்ணி, அத்தைய குறை சொல்றேன்னு நினைச்சுக்காத புஷ்பா. ஆனா தன்னோட பொண்ணுக்கு எது நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதுதாண்டி உன் வாழ்க்கைக்கு யமனா வந்து நிக்குது. இப்ப பாதிக்கப்பட்டு நிக்கிறது வேற யாரும் இல்ல, உங்க பொண்ணு. அதை கூட முக்கியமா நினைக்காம அடுத்தவங்க மேல பழிய சுமத்திட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? இந்தாம்மா, சாப்பிடுமா. உன் பேர் என்னம்மா? புஷ்பா. புருஷன் தான் சரியில்லைன்னு சொன்ன, பெத்தவங்க எங்க இருக்காங்க? விட்டுருங்கம்மா, என்கிட்ட எதை பத்தியும் கேட்காதீங்க. யாரையும் பிடிக்காம தான் நான் சாக போனேன். திரும்ப அவங்கள ஞாபகப்படுத்தாதீங்க. நேத்து நீங்க என்ன காப்பாத்தாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். உங்க நல்ல மனசு நீங்க என்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனா நான் என் விதியை முடிவு பண்ணிட்டேம்மா. அதை யாருக்காகவும் நான் மாத்திக்க தயாரா இல்ல. நான் கிளம்புறேம்மா. என்னம்மா இருமா, நீ என்னமோ ரயில பிடிக்கிற மாதிரி சாக போறேன் டைம் ஆச்சுன்னு சொல்ற. சின்ன வயசு உனக்கு, கோவத்துல முடிவெடுத்து கஷ்டத்தை தேடிக்காத. இல்லம்மா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நல்லா யோசிச்ச, ஆனா நல்ல முடிவு இல்லையே. இத பாரு, நான் சொல்றது கேளு. உன்னை பத்தி ஒருத்தங்க கிட்ட சொல்லியிருக்க, உன் வயசு தான் அவளுக்கும். இப்ப இங்க வருவா, அவளை பாரு, அவகிட்ட பேசு. யாருமா அவங்க? என்ன பத்தி நீங்க எதுக்கு அவங்க கிட்ட? அப்படி இல்ல தாயி, வாழ வேண்டிய வயசு உனக்கு. அநியாயமா செத்து போக விடுறதுக்கு என் மனசு கேட்கல. நான் சொல்ற இந்த பொண்ணு உனக்கு ஒரு நல்ல வழிய காமிப்பா. உன்ன மாதிரி எத்தனையோ அநாத பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கா. இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் கிளம்புறேன். இருமா, அம்மான்னு கூப்பிடுற. நான் சொல்றத கேளு கண்ணு. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். உன் புருஷன், உன்னை பெத்தவங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்க, உன்னை கஷ்டப்படுத்தினவங்க அத்தனை பேரும் ஆன்னு வாய பழக்கிற ஒசரத்துக்கு நீ வரணும். நீ நல்லா இருக்கணும். உன்னை மாதிரி கஷ்டப்படுற பொம்பளைங்க வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உலகத்துல பொம்பளைங்களே இருக்க மாட்டாங்க. நான் சொல்றதை கேளு. உனக்கு ஒரு நல்ல வழி பண்ணதான் நான் அவளை வர சொல்லியிருக்கேன். இப்ப அவ வந்துருவா. ஆட்டோ சத்தம் கேக்குது, அவ வந்திருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ சொன்ன எங்க இருக்கா? உள்ளதா இருக்காவா? நேத்து நைட் ரயில்வே ட்ராக் ஓரத்துல ரோடு கிட்ட விழுந்து கிடந்தது இந்த பொண்ணு. தூக்கி ஆட்டோல போட்டுக்கிட்டு வந்த. காலையில எந்திரிச்சதும் என்ன ஏதுன்னு விசாரிச்சா நான் சாக போறேன்னு விட்டுருங்கன்றா. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுமா. அதான் உன்னை வர சொன்னேன்.
உன் பேர் என்னம்மா? புஷ்பா. செத்து போறது ரொம்ப ஈஸி புஷ்பா. அதுக்கு முன்னாடி நாம இருந்ததுக்கு அடையாளமா ஏதாவது செஞ்சுட்டு போக வேண்டாமா? அழாத. இது பாரு, நீ யாரு, எங்கிருந்து வர, உனக்கு என்ன கஷ்டம், ஏன் சாக போனேன்லாம் நான் கேட்கல. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட வாழ்க்கை நல்லா சந்தோஷமா அர்த்தம் உள்ளதா இருக்க என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் செய்வேன். என்ன நம்பலாம். என்னோட வா. வேண்டாங்க, நான் போயிடுறேன். புஷ்பா, பொம்பளைங்களோட பெரிய பலவீனமே என்ன தெரியுமா? என்ன தப்பு செஞ்சாலும் புருஷனை மன்னிச்சிருவாங்க, சகிச்சுக்கிட்டு ஏத்துக்குவாங்க. தாங்க முடியாம போனா கூட தான் செத்து போயிடணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்கள தண்டிக்க விரும்ப மாட்டாங்க. நீயும் அந்த மாதிரி தான். நான் இத தப்புன்னு சொல்ல மாட்டேன். புருஷனை தண்டிச்சாதான் வீரோன்னு அர்த்தம் இல்ல. ஆனா மதிக்காத புருஷன் முன்னால தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுறது கூட அவங்க மனமாற்றத்துக்கு உதவும் இல்ல. நீ வா, உன்ன மாதிரி கஷ்டப்பட்ட பொண்ணுங்க அங்க எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு நீயே வந்து பாரு. நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கே புரியும். உன்னை ஒரு நல்ல இடத்துல சேர்த்து நல்லபடியா வாழ வைக்கிறது ஏன் பொறுப்பு. இதுக்கு மேல உன் இஷ்டம். சரி, நான் வரேம்மா. என்னம்மா நீங்களும் விட்டுட்டு போறீங்க? என்னம்மா நீ போமா, அவங்க கூட போயிட்டு வாமா, தைரியமா போயிட்டு வாமா. இவங்களால புது வாழ்க்கை கிடைச்ச பொண்ணுங்க 100 கணக்குல இருக்காங்க. உனக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல வழி காட்டுவாங்க. போமா, போயிட்டு வாமா. புஷ்பா, ஒரே ஒரு நிமிஷம் இரு. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீ உட்காரு. உட்காரு. நான் வந்துடுறேன். இந்தா, சூப்பர் பார்ட்டி. இந்த மாதிரி வேற பார்ட்டி கிடைச்சா சொல்லு. வா. போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. நான் பார்த்து நல்லபடியா போயிட்டு வாமா. போலாம். வாங்க தம்பி. அம்மா, எப்படி இருக்கீங்க? உங்களை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். ஆளையே காணோம். வண்டியில் போகும்போது வரும்போது நீ இருக்கீங்களான்னு பார்ப்பேன். நீங்கள் அந்த இடத்துல இல்லை. அப்புறம் நீ கடை போட்டிருந்தீங்களே, அங்கே பக்கத்தில் போய் விசாரித்தேன். இங்கே தான் எங்கேயோ இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்படியே தேடிட்டே வந்தேன். நல்லா இருக்கீங்களா? இருக்கோம்ப்பா. இதுதான்ப்பா எங்க வீடு. நீ எப்படி பார்க்க? நல்லா இருக்கம்மா. இப்போ எங்க கடை போடுறீங்க?
அம்மா அழாதீங்கம்மா. ஏமா அழுறீங்க? ஐயோ என் புள்ள செத்து போயிட்டான்பா, செத்து போயிட்டான்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, 2 நாள் கழிச்சு தான் எங்களுக்கே தெரியும். உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடினோம்ப்பா. என் புள்ள சம்பாதிக்கலையா? உனக்கு வேற வேலைக்கு சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுக்கலையா? நீ நினைச்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனானே, நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தானே, அவன் மேல ஏமா அப்படி அபாண்டமா பேசுற? மரியாதையை நீங்களா வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா ஆம்பளை இல்லாத வீட்ல புகுந்து கலாட்டா பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. அவன் சாகல தம்பி, அவன் பொண்டாட்டி அவனை சாகடிச்சிட்டா. உசுருக்கு உசுரா இருந்த ஒரே புள்ளைய பறி கொடுத்துட்டு நாங்க ரோடு ரோட அஞ்சிட்டு இருக்கிறோம்ப்பா. எப்படிமா? உங்க புள்ள ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. இங்க இருந்து ஒப்பாரி வைக்காம உங்க வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு நல்ல ஒப்பாரி வைங்க. போங்க. வயசுல பெரியவங்களாச்சேன்னு சொல்லி பொறுமையா பேசிட்டு இருக்க. இல்லனா உங்களை உள்ள நிக்க வச்சு பேசிட்டு இருக்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பேன். என் புள்ள ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவன்பா. அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாப்பா. எங்களை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாப்பா. எங்களுக்கு போக்கடம் இல்லாம இங்க வந்துட்டோம்ப்பா. நாங்க செத்தா கூட எங்களுக்கு கொல்லி போட யாரும் இல்லப்பா, யாரும் இல்லப்பா. அம்மா அழாதீங்கம்மா. கேட்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்லாமா, அவன் கூட செத்து போயிட்டான். ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாமா. ஐயோ கடவுளே, எப்படிப்பா? எல்லாம் விதிப்பா. வேற வேற என்னன்னு சொல்றது? அவனை அடக்கம் பண்ண கூட சொந்தக்காரங்க யாருமே இல்லை. நானும் என் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் சேர்ந்து தான் எல்லா காரியத்தையும் செஞ்சோம். ஆனா அவனோட ஒய்ஃப், சத்தியமா சொல்றேன், அவங்கள மாதிரி ஒருத்தவங்களை பார்த்ததே கிடையாது. இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பொறுமை. இவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்க இருக்காங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம். பாவம், அவங்களுக்குன்னு சொந்தக்காரவங்க யாருமே இல்லை. எங்களுக்கு வாச்ச மருமகளை நாங்க தலை மேல வச்சு தாங்க தயாரா இருந்தோம். அவன் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். அப்பா, நீ சொல்ற பொண்ணு உத்தமையா இருந்தோம் சாதிசனம் யாரு இல்லாம இருக்கான்னு சொல்ற. கடவுள் இந்த விஷயத்துல விளையாடுறா தம்பி. வேற என்னத்தையா சொல்றது, என்னத்தை சொல்றது? ஐயா, நம்பவே முடியல. இவ்வளோ நாள் உங்களை காணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் எங்க தலையெழுத்துப்பா. இவ்வளவு தூரம் வந்துட்ட, ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போலாம்ப்பா. இல்லைம்மா, நான் கொஞ்சம் அவசரமாக போயிட்டு இருக்கேன். இன்னும் நாளைக்கு வந்து சாப்பிட்றேன். சரிப்பா, எங்களுக்குன்னு யாருப்பா இருக்கா? அடிக்கடி வந்து பார்த்துட்டு போப்பா. கவலைப்படாதீங்கம்மா, உங்ககிட்ட நிறைய பேசணும். நான் இன்னொரு நாள் வரேன். பார்த்து போ தம்பி. சரி, பார்த்து போ. வரேம்மா. ம். வா புஷ்பா, இந்த இடம் தான். வா வா.
புஷ்பா வா. வா துர்கா, வா உட்காரு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, நான் சொன்னேன்ல புஷ்பா, இவதான். வணக்கம்மா. வட 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 வட. எப்படி இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடா? வா 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 வா. உட்காரு. இவ என் தங்கம். அப்புறம் என்ன சாப்பிடுற? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த தயக்கம், பயம், கவலை எதுவுமே உனக்கு வேண்டாம். துர்கா உன்னை பத்தி எல்லாம் சொன்னா. உன்னோட எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்பு. உன்ன மாதிரி எவ்வளவோ பொண்ணுங்க கஷ்டம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்க போயிருக்காங்க புஷ்பா. அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் விளக்கேத்தி வச்சவங்க தான் இவங்க.